நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 2:4 பிற்பகுதி. இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையின்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் எபிரேய ஜனங்களுக்கு அவருக்கு எழுதுறாரு, இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதாவது இது வந்து எபிரேய ஜனங்கள் மாத்திரமல்ல, இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், சபையில அங்கத்தினராய் இருப்பவர்கள், கர்த்தரை ஆராதிப்பவர்கள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள், ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துகிறவர்கள், இப்படிப்பட்ட இவங்க இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட இவங்க இந்த ரட்சிப்பை குறித்ததான ஆழமான ஒரு அறிவு இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு கூட தான் இந்த இடத்துல எழுதியிருக்கிறார். நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டேன், எனக்கு எதுக்கு ரட்சிப்பு அவசியம் அப்படின்னு நம்ம சில நேரத்துல நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். நான் பிறந்ததே ஒரு கிறிஸ்தவ குடும்பம் தான், ஆனா எனக்கு ரட்சிப்பு அவசியமா அப்படின்ட்டு நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். இங்க இந்த எபிரேயர்கள் புதிய ஏற்பாட்டின் காலம் துவங்குவதற்கு முன்பாகவே, அதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களா இருக்கிறாங்க. ஆனா இவர்களுக்கும் ரட்சிப்புன்றது அவசியம். ஏன்னா இந்த ரட்சிப்புன்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மாத்திரம் தான் ரட்சிப்புன்றது வருது. ஆண்டவர் மூலமாய் மாத்திரம் தான் இந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த ரட்சிப்பை நமக்கு நாம் நிறைவேற்றும்படி, இந்த ரட்சிப்பை நாம ஃபுல்ஃபில் அடையும்படி நமக்கு வழி நடத்துகிறார். கர்த்தர் நமக்கு கர்த்தருடைய அன்பை நாம ருசி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் சிலுவையில நமக்கு மரிச்சது, கல்வாரி சிலுவையில அவர் மரிச்சதை நம்ம எண்ணி கர்த்தரை நம்ம அதிகமா துதிக்கிறோம். கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துறோம். இவ்வளவு பெரிய அன்பை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். உண்மைதான். ஆனா நீங்க பாருங்க, விலைக்கிரயம் கொடுத்தது மாத்திரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம அதுல சஸ்டெயின் ஆகிறதுக்கு, அதுல நிலை இருக்கிறதுக்கு கர்த்தர் தன்னுடைய ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் நாம பெற்றுக்கொண்டு இருக்கிறதே கர்த்தர் நம் மீது வைத்த அன்பை வெளிப்படுத்துது. அந்த மிகப்பெரிய ரட்சிப்பை நமக்கு பெற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, அதை நாம பயன்படுத்தவும், அதை நாம நிலை நிற்கவும், அதுல நம்ம பூரணம் அடையவும் கர்த்தர் விரும்பி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் நோக்கி நாம் பார்த்து ரட்சிக்கப்பட்டு, அவரை நோக்கி நாம் பார்த்து அவருடைய அந்த பரிசுத்த இரத்தத்தினால கழுவப்பட்டு நாம ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இருதயத்தில் விசுவாசிக்கிறோம், நாவினால அறிக்கை செய்கிறோம். இதெல்லாம் செஞ்சு இந்த ரட்சிப்பின் அனுபவத்துல நாம் நிலை நிற்கிறோம். ஆனா பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதுல நிலை நிற்கிறதற்கு, இதுல தொடர்ந்து நம்ம நடப்பதற்கு, முடிவு பரியந்தம் நாம நிலை நிற்கிறதற்கு கர்த்தர் விரும்பிதான் பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். அப்ப நாம இந்த ரட்சிப்புல பரிபூரணம் அடையணும் அப்படின்றது கர்த்தருடைய விருப்பம். கர்த்தர் வந்து நான் செஞ்சுட்டேன், நீ பெற்றுக்கோ, அது சுதந்திரிச்சு கொண்டா நீ இருந்துக்கோ, இல்லைன்னா உன் விருப்பம், நீ எதை வேணா செஞ்சுக்கோ போ அப்படின்ட்டு எக்கேட கெட்டு போன்னு விடுறவர் கிடையாது. அதுக்கான விலைக்கிரயம் கொடுத்து நம்ம பெற்றுக்கொள்ளும்படி செய்து, இன்னைக்கு நாம் அதில் நிலை நிற்கும்படி செய்து, வரப்போகிற நியாய தீர்ப்பிலிருந்து நாம் காப்பாற்றப்படும்படி கர்த்தர் இந்த ரட்சிப்பை நாம் பூரணம் அடைவதற்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதனால இந்த ரட்சிப்புன்றது ரொம்ப அவசியம். அதனால ரட்சிப்பை பற்றிதான எந்த விதமான கவலையின்றி நாம் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்ற கவலையே இல்லாம நாம வாழக்கூடாது. அதனால நம்ம அறிக்கையில சொல்லும்போது சொல்றேன், ஆவிக்குரிய ரீதியில, ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம வளருகிறவர்களா இருக்கணும். அதுல நம்ம மெருகேறுகிறவர்களா இருக்கணும், துப்புரவானவர்களா இருக்கணும், இடரலற்றவர்களா இருக்கணும். கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். அப்ப ரட்சிப்பை குறித்தான ஒரு கன்சர்ன் நமக்கு இருக்கணும். ஒரு ஒரு நமக்குள்ள நம்ம எண்ணங்கள்ல நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய செயல் இப்படிப்பட்ட செயல்ன்ற ஒரு ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கணும். நம்ம எதை பேசினாலும் சரி, என்ன காரியங்களை செய்தாலும் சரி, நான் மீட்கப்பட்டவன், நான் மீட்பை சுதந்திரித்துக் கொண்டவன் என்ற உணர்வோடு கூட வாழ வேண்டியது ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளம். அதான் அவன் கடமை. மீட்பின் எண்ணத்தோடு கூட, மீட்கப்பட்ட சிந்தனையோடு கூட, மீட்கப்பட்ட அந்த ஆற்றலோடு கூட வாழ வேண்டியது இதான் மனம் புதிதாகுதலின் வாழ்க்கை, மறுரூபமான வாழ்க்கை. ரோமர் 12:1-2 பாக்குறோம்ல, நீங்கள் மனம் புதிதாக்குறதுனாலே மறுரூபமாகுங்கள்னு சொல்றாருல்ல. அப்ப மறுரூபமான வாழ்க்கைனா என்ன? என்னுடைய மனம் இப்ப எப்படி யோசிக்கணும்? நான் பேசுறேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, இப்ப நான் இதை பேசலாமா அப்படின்ற யோசனை, ஃபில்ட்ரேஷன் இருக்கணும்.
அந்த ஃபில்ட்ரேஷனோட கூட தான் நம்ம பேசணும். அந்த ஃபில்ட்ரேஷனோட கூட தான் நம்ம நடக்கணும். அந்த ஃபில்ட்ரேஷனோட கூட தான் நம்ம நம்முடைய காரியங்கள வெளிப்படுத்தணும். எனக்குள்ள இருந்து ஒரு காரியம் வெளிப்படுதுன்னா, அது இந்த ஃபில்டர தாண்டணும். இந்த ஒரு இது ஒரு வடிகட்டி மாரி. இதுக்குள்ள தாண்டி தான் வெளிய போணும். அப்ப நம்ம நம்ம பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கணும். அப்ப இது நாம இந்த ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்வதற்கு, இந்த ரட்சிப்பின் பரிபூரணங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இப்படி சொல்லலாம். இந்த இது வந்து தேவனுடைய ராஜ்யமும் அதே மாரி தான். இனாகுரேட்டட் கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான பரிபூரணம் ஒரு நாள் இருக்கு. இன்னைக்கு நமக்கு சுகவீனமா இருக்கிறோம். சுகத்த நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா, நித்தியமாய் மரணமற்ற ஒரு வாழ்க்கைன்றது இனிவரும் காலத்துல இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு தேவை மத்தியில இருக்கிறோம். அந்த குறைவுகள் இப்போதைக்கு சரியாகுது. நிறைவான பரிபூரணம் ஒரு நாளைக்கு வரப்போகுது. அப்ப இன்னைக்கே நம்ம அத ஆரம்பிச்சுர்றோம். இந்த 2 இதுல நம்ம சரியான பேலன்ஸ் இருக்க வேண்டியது அவசியம். ஒண்ணு எல்லாமே மரிச்சு பரலோகம் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தோடயும் வாழக்கூடாது. அது டேஞ்சர். இன்னொன்னு எல்லாமே இப்பயே சாகாமை வந்துரும். இப்பவே எனக்கு எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்ற வாழ்க்கையும் டேஞ்சர். இப்பயே அதான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரிச்சுட்டாரே, விலைக்கிரயம் செலுத்திட்டாரே, இனிமே எதுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படின்ற ஒரு ஒரு தவறான புரிந்து கொள்ளுதலோடு கூட, இப்பவே எல்லாமே எனக்கு கிடைச்சிரும். இப்பவே நான் வந்து எல்லாமே ஆயிட்டேன். இப்பவே நான் பரிபூரணம் ஆயிட்டேன். அப்படின்ற எண்ணத்திலயும் நம்ம அதுவும் டேஞ்சர். இது 2மே டேஞ்சர். எல்லாமே பரலோகத்துக்கு அப்புறம் தான். இப்ப எதுவுமே கிடையாது. இந்த பூமியில கஷ்டம் தான். இந்த பூமியில துன்பம் தான். இந்த பூமியில எந்த நன்மையும் கிடையாது அப்படின்ற வாழ்றதும் தப்பு. அது பெரிய டேஞ்சர். இதுவும் டேஞ்சர், அதுவும் டேஞ்சர். இந்த 2மே எக்ஸ்ட்ரீம்க்குள்ள போயிட்டீங்கன்னா டேஞ்சர். மாட்டிப்பீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிப்பீங்க. ஒண்ணு உலகத்தின் பிடியில போய் சிக்கி தவிச்சு போயிருவீங்க. இன்னொன்னு நமக்கு நாம அனுபவிக்க வேண்டிய நியாயமான சுதந்திரங்கள கூட அனுபவிக்காம என்ன பண்ணுவீங்க? நீங்க எல்லாவற்றையும் இழந்து போயிருவீங்க. அதுக்கு கர்த்தர் கணக்கு கேட்பாரு. கர்த்தர் வந்து பெருமைப்பட மாட்டாரு. ஆஹா! எவ்வளோ பரிசுத்தமா வாழ்ந்துட்டான். வாப்பா அன்பு மகனே என்ன கூப்பிட மாட்டாரு. ஏன்னா தாளந்து உவமையில பாருங்க. கொடுத்த நீ பயன்படுத்தல புதைச்சு வச்சேன்னா என்ன பண்றாரு? தூக்கி போடுறாரு அக்கினியில. அப்ப கர்த்தர் கொடுத்த தாளந்துகள, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள, கர்த்தர் கொடுத்த இந்த ரட்சிப்ப நாம கவலையின்றி இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளாததும் பாவம் தான். இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம யோசிக்கிறதே கிடையாது. வசனத்த பைபிள. ரட்சிக்கப்பட்டோம். இந்த ரட்சிப்புல எவ்வளவு நன்மைகள் இருக்கு, எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கு. இது எதுவுமே நான் அனுபவிக்க மாட்டேன். எனக்கு எல்லாமே பரலோகத்துக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைச்சா போதும். இந்த பூமியில எனக்கு எதுவுமே வேணாம் பிரதர் அப்படின்ற வாழ்க்கை வாழ்ந்தா டேஞ்சர் அது. டேஞ்சர் மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பு. கர்த்தர் ஏதோ கொடுமைக்காரர் மாரியும், நாம ஏதோ கர்த்தரை விட ரொம்ப பரிசுத்தவான்கள், கர்த்தரை விட ரொம்ப நல்லவர்கள் மாரி நம்முடைய ஆட்டிட்யூட்ஸ் எண்ணத்துல இருக்கிறோம். அது ரொம்ப தப்பு. இன்னொரு பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் உலகத்துக்கு பின்னாடியே போயிடுறது. என்ன வேணா பண்ணிக்கோ, எப்படி வேணா வாழ்ந்துக்கோ, என்ன வேணா செஞ்சுக்கோ, கர்த்தர் உன்னை மன்னிப்பார். வேத வசனத்தை வாசிக்கணும். வேத வசனத்துல அதுலதான் நித்திய ஜீவன் நமக்கு இருக்கு. வேத வசனம் எவ்வளவு சொல்லுது? ரட்சிக்கப்பட்டோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட என்ன சொல்றாரு? கிரியைகளால் நாம் நீதிமான் ஆகல. ஆனா நீதிமான் ஆனதுக்கு அப்புறம் நீதிக்கேற்ற கனிகளை நாம கொடுக்க வேண்டியது அவசியம். அது ரொம்ப ரொம்ப நம்ம நடைமுறைப்படுத்தணும். அதை செயல்படுத்தணும். நீதிமான் அப்படின்னா, அந்த நீதிமானாக்கப்பட்டதுக்கான பலன் எப்ப கிடைக்கும்? நீதியின் கனிகளை வெளிப்படுத்தும் போது தான் கிடைக்கும். ஒரு மரத்த வைக்கிறோம். அந்த மரம் தன்னுடைய கனிகளை வெளிப்படுத்தினா தானே அதுக்கு அதுக்கு வச்சதுக்கான ஒரு அடையாளமே, அதுக்கு வச்சதுக்கான நோக்கமே அதானே. அப்ப நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீதியாகிய கனியானது சமாதானத்திலே நம்முடைய இருதயங்கள்ல விதைக்கப்பட்டிருக்கும் பொழுது, இது வளர்ந்து பலன் தந்து, இது அநேகருக்கு பலன் தரக்கூடிய விதத்துல நாம் வாழும் பொழுது தான் அதற்கான அ நோக்கமே நிறைவேறுது. அப்ப இந்த 2 எக்ஸ்ட்ரீம்ல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கணும், கவனமா இருந்துக்கணும். கர்த்தர் உண்மை உள்ளவர். கர்த்தர் நம்ம ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்கு அவர் விருப்பமுடையவர். அதே தேவனுடைய ராஜ்யம் எப்படி இனாகுரேட்டட் கிங்டமோ அது துவங்கிருச்சு. மனம் திரும்புங்கள் தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்ட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் வந்து சுவிசேஷத்தை அறிவிச்சாரு. இயேசு கிறிஸ்துவும் மனம் திரும்புங்கள் தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கின்றாரு. அப்புறம் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்துல வந்துருச்சுன்ட்டாரு. உங்க மத்தியில தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. இப்ப தேவனுடைய ராஜ்யத்துல தான் நம்ம இருக்கிறோம். அது துவங்கிருச்சு. இதனுடைய பரிபூரணம் எங்க கிடைக்கும்? அவர் ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்துல உட்கார்ந்து நாம் எல்லாரும் அவர் கூட இருக்கிறது. அத ஒரு நாள் அடைய போகிறோம். இப்ப அந்த ஒரு பாத்துல இருக்கிறோம். அந்த வழியில இருக்கிறோம். ஆனா இப்பவே என்ன ஆயிருது? அதற்கான பலன்கள் என்ன ஆயிருது? கிடைக்க ஆரம்பிச்சிருது. இப்ப நம்ம அந்த ராஜ்யத்திற்குள்ளாக நாம இருக்கிறதுனால, நாம
அ நல்லா பார்த்துக்கோங்க. நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம். இப்ப நம்ம சுற்றி தேவனுடைய ராஜ்யம் இல்லாத இடங்கள் இருக்கு. அது வேலையாக இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். அந்த மனிதர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இல்லாதவர்கள் இருக்கலாம். அவர்கள் நிமித்தமாய் சில நேரத்துல நமக்கு பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் வருது. இப்ப நாம தேவனுடைய ராஜ்யத்துல இருந்து நாம என்ன பண்றோம் அத ஓவர் கம் பண்றோம். இதே இப்ப இப்ப என் பக்கத்துல இருக்கிறவரும் தேவனுடைய ராஜ்யத்துல வந்துட்டார்ன்னா, அந்த அந்த சர்க்கிள் நான் எடுத்து கொஞ்சம் பெருசாயிருது. 3வது ஒரு ஆள் வந்துட்டாரு, தேவன் ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டாருன்னா, அந்த சர்க்கிள் என்ன ஆயிருது? இன்னும் பெருசாயிருது. ஒரு ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருமே தேவன் ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள்னா, அவங்களுடைய எண்ணங்கள், அவர்கள் பேச்சுகள், அவர்கள் செயல்கள் எல்லாமே பரிசுத்தத்துக்கு ஏதுவா இருக்கும். கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கும். அப்ப அவர்களால யாருக்கும் தீமை ஏற்படாது. எல்லாம் நன்மையாய் மாறும். அப்ப அந்த அந்த சூழ்நிலையே தேவனுடைய ராஜ்யமாய் மாறிடும். ஒரு வீடு அப்படிதான். ஒரு சமூகம் அப்படிதான். இப்படிதான் தேவனுடைய ராஜ்யம் வந்து அப்படியே விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு கடுகு விதையை போல. அது எவ்வளவு உவமைகள கர்த்தர் கொடுத்திருக்கிறார்ல, தேவன் ராஜ்யத்திற்கு. இந்த உவமைகள்லாம் வச்சுட்டு இந்த ஐடியாவோட நீங்க பார்த்தீங்கன்னா, தேவன் ராஜ்யத்தை குறித்து நீங்க இன்னும் நல்லா உங்களுக்கு புரிந்து கொள்தல் இருக்கும். ரட்சிப்பும் அதே மாரி தான். இந்த ரட்சிப்புன்றது நெறைய அம்சங்கள் உள்ளடங்கி இருக்கு. அதுல ஒரு 6 அம்சங்கள ரோமர்கள் எழுதின நிருபத்தின் அடிப்படையில நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா ரோமர் எழுதின நிருபத்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து அவருடைய சுவிசேஷமாக இத எழுதியிருக்கிறார். இது வந்து 5வது சுவிசேஷம்னு சொல்றாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின சுவிசேஷம்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்து அவர் என்ன செய்தார்ன்ற வரலாற்று நிகழ்வுகளை 4 சுவிசேஷ புஸ்தகங்கள்ல நாம வாசிக்கிறோம். 4 சுவிசேஷ புஸ்தகங்கள்ல இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு ஆதாரத்தோடு வரலாற்று சரித்திர ரீதியான ஆதாரங்களோடு கூட நமக்கு நிறுவப்பட்டிருக்கிறது. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா, அதனுடைய ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு கூட எழுதுறாரு. அது வந்து பூமியில என்ன நடந்துச்சு அப்படின்ற ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்ஸ கரெக்ட்டா அப்படியே எவிடன்ஸோடு கூட எழுதிடுறாங்க. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்கள்ல எழுதும்போது, அதுவும் குறிப்பா ரோமருக்கு எழுதின நிருபத்தில் எழுதும்போது, அந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்ற ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு கூட எல்லாவற்றையும் எழுதுறார். அதான் அந்த ரோமர்கள் நிருபம். அதனால அந்த ரட்சிப்பை குறித்து இந்த ரோமர்கள் நிருபத்தின் அடிப்படையில நாம பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். அதுல அ மொத்தம் 6 காரியங்கள் இருக்குன்னு சொன்னேன். ஒண்ணு வந்து சமாதானம், அதாவது பீஸ் தேவனோடு சமாதானம். 2வது கிரேஸ் கிருபையில் பிரவேசிக்கும் பாக்கியம். 3வது ஹோப் மகிமையான ஒரு நம்பிக்கை. 4வது லவ் அன்பின் நிச்சயம். நாம் பெற்ற தேவ அன்பை குறித்து இந்த 4 காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு 5, 6 இந்த 6 காரியங்களை பார்த்து இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம நிறைவு செய்யலாம். அப்ப தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். வசனங்கள் நெறைய வசனங்கள்ல சொல்லுது. இந்த ரட்சிப்பை நாம் பரிபூர்ணம் அடையும்படிக்கு, இந்த ரட்சிப்புல நாம் நிலைநிற்கும்படிக்கு கர்த்தர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். கர்த்தர் விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். அதுல நமக்கு மாற்றமே இருக்கக்கூடாது. நல்லா இந்த ஒரு ஐடியாவ வச்சுட்டு தான் நம்ம அதுக்குள்ள போணும். அதனால தான் இத நான் திரும்ப திரும்ப சொல்றேன். எதுக்குன்னா, கர்த் நாம் நாம ரட்சிக்கப்படணுன்றது கர்த்தர் எவ்வளவு விரும்பினாரோ, அதே மாதிரி இந்த ரட்சிப்புல நாம் நிலைநிற்கணும்ன்றதும் கர்த்தர் விருப்பம். நான் இவ்ளோ பெரிய ரட்சிப்ப நான் குடுத்துட்டேன். நீ வந்து இத பத்தி ஒரு கவலை இல்லாம இருக்கிற, ஒரு கன்சர்ன் இல்லாம இருக்கிற, எக்கேடோ கெட்டு போன்னு கர்த்தர் விடுறது கிடையாது. புடிச்சு இழுக்குறாரு. புடிச்சு அவர் வந்து நம்மள அதுல வாழும்படி, நம்ம அதுல நிலையில இருக்கும்படி நம்மள உந்தி தள்ளுறாரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உந்துதல குடுத்துட்டே இருக்கிறாரு. இப்ப நம்ம தப்பு செய்யும்போது நமக்குள்ள ஒரு இருதயத்துல ஒரு குத்த போடுறோம்ல, நம்ம செய்றது தப்பு, இத நம்ம பேசியிருக்க கூடாது, இப்படி நம்ம நடந்திருக்க கூடாது அப்படின்ற ஒரு ஒரு உணர்வு வருதுல்ல. இந்த உணர்வே என்னன்னா தேவனுடைய ஆவியானவர் குடுக்குற உணர்வு. நாம நியாயத்தீர்ப்புல நிற்காதபடிக்கு தேவனுடைய ஆவியானவர் நம்மளை நல்வழிப்படுத்துகிறதுக்கான உணர்வு. சிலர் உணர்வே இல்லாம இருக்கிறாங்கன்னா, அத பத்தி இது கிடையாது. அது சூடுண்ட மனசாட்சி. அத பத்தி சொல்லிட்டேன். தேவனுடைய ஆவியானவர் கண்டித்து உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆனாலும் அதை மீறி மீறி மறுபடியும் தன் சுய இச்சைகளின்படி பேசுகிறவர்கள், தன் சுய இச்சைகளின்படி நடந்து கொள்கிறவர்களுக்கு அதற்கான பலன் கிடைக்க தான் போகுது. அது வேற விஷயம். ஆனா கர்த்தர் அந்த போகாதப்பா, செய்யாதப்பான்னு காமிக்கிற வழியில நாம நிற்க வேண்டியது நமக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையை தரும் அப்படின்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். நீங்க பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, நாம் உண்மை உள்ளவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். நாம் உண்மை இல்லாதவர்கள் தான். ஆனா அவரு உண்மை உள்ளவரா இருக்கிறார் அப்படின்ட்டு போட்டிருக்கு. அதேபோல சங்கீதங்களின் புஸ்தகம் 36ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனம் சொல்லுது, உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. உம்முடைய உண்மை, உம்முடைய சத்தியம்ன்றது மேக மண்டலங்களின் பரிந்தம் எட்டுகிறது அப்படின்ட்டு போட்டிருக்கு. எரேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனங்கள் சொல்றது, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது அப்படின்ட்டு எரேமியா வந்து சொல்றாரு. எபிரேயர்ல 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே அப்படின்ட்டு கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய உண்மை தன்மையை குறித்து எபிரேயர்ல வாசிக்கிறோம்.
1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அப்படின்ற கர்த்தருடைய உண்மை தன்மைய அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு தெளிவாக வெளிப்படுத்துறாரு. அதே போல 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக் கொள்வார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உறுதியை, ஒரு நிச்சயத்தை நமக்கு கொடுக்குது. கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருந்து நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை நாம் பரிபூரணப்படுத்தும்படிக்கு, நாம் நிறைவேற்றும்படிக்கு, இந்த ரட்சிப்பின் பரிபூரணங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு கர்த்தர் நம்மளை நிலைநிற்க செய்கிறவராய் இருக்கிறாரு. இந்த ஐடியாவை மறந்துடவே கூடாது. இந்த ஐடியாவை நம்ம ஒரு நாளும் நம்ம ஆம், தப்பா நம்ம நினைச்சிடவே கூடாது. கர்த்தர் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஆனா இதுல கர்த்தருடைய பங்கு அதோட நின்றுச்சுன்னு கிடையாது. இதுக்கப்புறம் நம்முடைய பங்குதான்ற ஒரு ஐடியால நம்ம வந்துடவே கூடாது. அது சிலத்துல அப்படிப்பட்ட ஒரு டீச்சிங் போயிருது. கர்த்தர் ரட்சிப்பு வரைக்கும் அவருடைய பங்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பங்கு அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல போயிருது. அந்த ஒரு மியூச்சுவலான ஒரு இது இருக்கு எப்போதுமே. வசனம் பார்த்தீங்கன்னா 2 விதத்துல இருக்கும். கர்த்தர் நமக்கு செய்தது ஒண்ணு வரும். நாம கர்த்தருக்கு செய்யறதுன்னு ஒண்ணு வரும். அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் வேத வசனம் முழுக்க இருக்கும். ஆபிரகாமே உனக்கு வாக்குத்தத்தம் பண்றேன், நீ போப்பான்னு கர்த்தர் சொன்னாரு. போக வேண்டியது ஆபிரகாமுடைய வேலை. போக மாட்டேன், நான் கல்தேய தேசத்துல தான் இருப்பேன் அப்படின்னா வாக்குத்தத்தம் நிறைவேறாது. அப்ப கர்த்தர் கொடுக்கிற கர்த்தருடைய ஆஸ்பெக்ட்ல ஒண்ணு இருக்குது, நம்மளுடைய ஆஸ்பெக்ட் ஒண்ணு இருக்கு. அது உண்மைதான், கரெக்ட் தான். ஆனா இதுல நம்முடைய பிரயாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்ய வேண்டியது வரைக்கும் தான் நம்மளுடைய வேலை. இதுல நாம போயிட்டு ரொம்ப எஃபோர்ட் போட்டுக்கிட்டு இதுல நாம ரொம்ப ஏதோ பண்ண வேண்டிய ஏதோ இருக்குன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு ஏதோ நம்ம பண்ணிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செஞ்சிடணும். கர்த்தர் என்ன சொன்னாரு ஆபிரகாமுக்கு, நீ போ கானானுக்கு போனா, அவங்க அப்பா எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாருங்க, போயிட்டாங்க, ஆரானுக்கு போயிட்டாங்க. அதாவது அதாவது அந்த நீங்க பைபிள்ல பின்னாடி மேப்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க. நானும் கூட இந்த பிப்ளிக்கல் மேப் ஒண்ணு வைக்கலாம்னு நினைச்சேன். வீட்லலாம் இருந்துச்சு நெறையா. அது போல ஒரு மேப் கூட வைக்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா அது பார்த்தா அந்த நிலப்பரப்பு எப்படி இருக்குதுலாம் நமக்கு தெரியும். அப்ப அவங்க அப்படியே ஆத்தோரமாவே பிரயாணம் பண்ணி போட்டாங்க. ஏன்னா ஆத்தோரம் போனா மக்கள் இருப்பாங்க, நாகரீகங்கள் இருக்கும். எத்தன 4000 5000 வருஷங்க முன்னாடி கதை அது. அப்ப ஆற்றோரமா தான் நாகரீகங்கள் இருக்கும், மக்கள் இருப்பாங்க, உணவு இருக்கும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே போயிட்டாங்க. ஹாரான் போயிட்டாங்க. கல்தே ஊர்ல இருந்து ஹாரான் போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் சொன்னது அப்படியே ஸ்ட்ரெயிட் இந்த சைடு. அப்படியே அங்கருந்து மேற்குல போணும். வனாந்தரத்த கடந்து போணும். அப்ப கர்த்தர் என்ன சொன்னாரோ, அதுதான் நம்ம செய்ய வேண்டியது அவசியம். அதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம். என்னைக்கு அதுல போனதுக்கு அப்புறம் தான் ஆசீர்வாதம் கிடைச்சுச்சு. அதனால கர்த்தர் ஒண்ணு சொல்றாரு, நம்ம செய்ய வேண்டியது அவசியம். ஆனா செய்றோன்ற பேர்ல நாமளா ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. நம்முடைய திறமைகள, நம்மளுடைய அ இப்படி அப்படின்ட்டு நம்மளா ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்றாரோ, அதுதான் நம்ம நிறைவேற்ற வேண்டியது அவசியம். அவர் நம்மளை உண்மை உள்ளவரா இருந்து நம்மை முற்றுமுடிய நடத்த அவர் வல்லவரா இருக்கிறார். பிலிப்பியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கூட வாசிக்கிறோம்ல. உங்கள் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபம் பண்றாரு. அப்ப உங்களுக்கு நற்கிரியை தொடங்கினவர் தொடங்கிட்டு விட்டுறவர் மாற்றம் இல்ல. அது கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் அத கொண்டு போறாரு. கிறிஸ்துவின் நாள் நியாயப்பிரமாணத்தில போய் நியாய அந்த நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்கும் அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய மீட்பை, அந்த ஒரு பெரிய விடுதலையை, பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. யூதாவின் புஸ்தகம் 24ஆம் வசனத்துல, அதுல ஒரே அதிகாரம் தான் இருக்கு. 24ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா கடைசி வசனம் தான். உங்களை மாசற்றவராய் நிறுத்த வல்லமை உள்ளவரும். நம்மளை மாசற்றவர்களாய் வலுவாதபடிக்கு காத்து நம்மளை மாசற்றவராய் நிலை நிறுத்த அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அவர் விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். அவர் ஆற்றல் உள்ளவரா இருக்கிறார். அப்ப ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம அதுல பரிபூர்ணம் அடைய கர்த்தர் விருப்பம் உள்ளவரா இருக்கிறார்ன்றத நீங்க மறந்துடக்கூடாது. அதனால எனக்கு அந்த கன்சென்ட் இருக்கணும். கர்த்தர் அதை விரும்புறாரு. அதனால எனக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கணும். கர்த்தரு அதாவது ஏன் இத சொல்றேன்னா, இந்த வசனத்த வாசிக்கும்போது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையின்றி இருப்போமானோன்னா, கர்த்தருக்கு ஏதோ கவலை இல்லாதபடி நம்ம தான் கவலை பண்ணணுன்றபடி யோசிச்சிடக்கூடாது. கர்த்தருக்கு கவலை இல்ல. அவர் ரட்சிப்புக்கான எல்லாத்தையும் குடுத்துட்டாரு. இனிமே நீ எப்படியாவது பொழச்சு வந்தா வா, இல்ல கயிற தூக்கி போட்டேன் குழியில இருந்து. நீ வா, முடிஞ்சா வா, இல்ல அங்கேயே குழியில விழுந்து எக்கேட கெட்டு போன்னு விடுறவர் கிடையாது. அப்ப ஏதோ கவலை இருக்கணும் போல இருக்கு. ஏதோ பண்ணணும் போல இருக்கு நம்ம அப்படின்ற மாரி யோசிச்சிடக்கூடாது. நமக்கு இருக்கிற கவலையோட அவருடைய கவலை அதிகம். நம்ம குறிச்சு நம்ம எப்படியாவது மேல வந்துடணும்ன்ற கவலை அவருக்கு அதிகமா இருக்கு. அதனாலதான் இவ்வளவு வசனங்கள வாசிச்சேன். இவ்வளவு கர்த்தர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். கர்த்தர் விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். கர்த்தர் செயல்பட அவர் விரும்புகிறார்ன்றத நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அப்ப இந்த ரட்சிப்புல இருக்கிற 6 காரியங்கள் ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்துல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல முதலாவது சொன்னேன் சமாதானம்.
2வது கிருபை, 3வது நம்பிக்கை, 4வது அந்த தேவனிடத்தில் நாம் பெற்ற அந்த தெய்வீக அன்பு. இப்ப 5வது டெலிவரன்ஸ், மீட்பு, மாபெரும் மீட்பு. ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த 1லிருந்து 11 வசனங்களுக்குள்ளாக இது எல்லாமே இருக்கு. இந்த 11 வசனங்களுக்குள்ளாக தான் நான் சொன்ன தேவனோடு சமாதானம் 1, 2வது வந்து கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம், கிரேஸ் 2, 3வது மகிமையான நம்பிக்கை, ஹோப் 3, 4வது அன்பின் நிச்சயம், நாம் பெற்ற அந்த மகா பெரிய அன்பு, லவ் வந்து 4, 5வது வந்து மகா பெரிய மீட்பு, மாபெரும் மீட்பு, அந்த டெலிவரன்ஸ், விடுதலை பற்றி ஐந்தாவது காரியம் வந்து ரோமர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 9, 10. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமன்றாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். எல்லாவற்றிலும் இருந்து மீட்பு, தேவனுடைய கோபாக்கினையிலிருந்தும் மீட்பு. இந்த மீட்பு உலகத்துல இருந்து சில காரியங்கள்ல இருந்து நம்ம மீட்கிறது மாத்திரமல்ல. மீட்குதான்னு கேட்டீங்கன்னா மீட்குது. அதான் சொல்றேனே, 2 விதத்துல இருக்கணும். எல்லாமே பரலோகத்துல தான் யோசிச்சிடக்கூடாது, எல்லாமே பூமியில தான் யோசிச்சிடக்கூடாது. கரெக்டா அந்த பேலன்ஸ்ல இருக்கணும். இந்த பூமிக்குரிய சில காரியங்கள்ல இருந்து இந்த மீட்பு நமக்கு வருது. ஒரு ஆபத்துல இருந்து மீட்பு, டெலிவரன்ஸ் வருது, விடுதலை வருது, சுகவீனத்திலிருந்து மீட்பு வருது, நோயிலிருந்து மீட்பு வருது, கடன் பிரச்சனையிலிருந்து மீட்பு வருது, பிரச்சனைகள்ல இருந்து மீட்பு வருது. இது வருது. இதனுடைய அல்டிமேட் எதிரான்னு கேட்டா நியாய தீர்ப்புல இருந்தே மீட்பு. அதாவது எப்படி சொல்றதுன்னா, இருக்கிறதுலே பெரிய விஷயத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இருக்கிறதே பெரிய விஷயம், அது உலகத்திலே அதான் பெரிய விஷயம், அதுவே நமக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா மத்ததெல்லாம் தருவாரா தர மாட்டாரா? அதுதான் வந்து தேவன் ராஜ்யத்துல கத்த இயேசு கிறிஸ்து கூட கேட்கிறாருல்ல, அவைகள்லாம் தந்தவர் இதை தர மாட்டாரா? தன்னுடைய சொந்த குமாரனே உங்களுக்காக தந்தவர், இவைகளெல்லாம் மற்ற எல்லாவற்றிலும் உங்களுக்கு அருளாது இருப்பது எப்படின்னு கேட்கிறாருல்ல. அப்ப கர்த்தர் தன்னுடைய சொந்த குமாரனே நமக்கு கொடுத்திருக்கிறாரு, நாம நல்வாழ்வு அடையும் படிக்கு. அப்ப மத்த காரியங்கள் நமக்கு தரமாட்டாரா? அதே போலதான் இங்க இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, நியாய தீர்ப்புல இருந்தே நமக்கு மீட்பு வந்துருச்சான். நியாய தீர்ப்புன்றது எவ்வளவு மோசமானது, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள்ன்றது நம்ம பாக்குறோம். நியாய தீர்ப்பை குறிச்சு நிறைய வேத வசனங்கள் இருக்கு. 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான வசனங்கள். 1 தெசலோனிக்கர் 1:10. இனி வரும் கோபாக்கினை இன்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். எப்பவுமே டைட்டில் ரொம்ப முக்கியம். அது வந்து நேமுக்கு முன்னாடி வர டைட்டிலா இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை விவரிக்க கொடுக்கிற டைட்டில் அப்படின்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணலாம். கோபாக்கினைக்குன்னு ஈஸியா சொல்லிடலாம், கோபாக்கினை இன்று ரட்சிக்கிறவரும் அப்படின்னு சொல்லாம, இனி வரும் கோபாக்கினை இன்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். அப்ப அந்த ஒரு நியாய தீர்ப்பின் நாள்ல வர அந்த பயங்கரங்களுக்கே கர்த்தர் நம்ம நீங்களாக்கி விடுவிக்கிறார்னா, அப்ப இந்த பூமியில இருக்கிற காரியங்களுக்கு நமக்கு விடுவிப்பாரா? மீட்பாரா? நம்மளை காப்பாற்றுவாரா? நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு காப்பாத்துவார்னு? அப்ப அதுக்கே செஞ்சுட்டாருன்னா இது செய்ய மாட்டாரா? இப்படிதான் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே நீர் அதே செஞ்சுட்டீரே ஆண்டவரே, இதை நீ செய்ய மாட்டீரா? என் வாழ்க்கையில நீங்க செய்வீர் அப்படின்ற உறுதியோடு நீங்க ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு செய்வாரு, அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதை பெற்றுக்கொள்றதுக்கு நாம ஒரு கன்சர்ன் வச்சிருக்கிறோமா? நாம அந்த ஒரு பெற்றுக்கொள்வோம்ன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அதுலதான் நம்ம குறை உள்ளவர்களா இருக்கிறோம். அது ஒரு அவிசுவாசத்தை ஏற்படுத்துது. அந்த அவிசுவாசம் கர்த்தரோட நன்மையை தாமதப்படுத்திடுது. அப்ப நாம விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிக்கணும்னா, அப்ப கர்த்தர் நமக்கு செய்ய போகிற நன்மைகளை எண்ணி இந்த பூமியில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை நாம பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இன்னொரு வேத வசனத்தை வாசிக்கலாம். இதே 1 தெசலோனிக்கேர்ல 5ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல, நாம் தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்றே நியமித்தார். யூதர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குதான். எப்படின்னா, ரொம்ப மோசமான எண்ணம், மனிதர்களுக்கு இருக்கக்கூடாத ஒரு எண்ணம். என்ன எண்ணம்னா, கர்த்தர் வந்து அவங்களை ரட்சித்துட்டாரு. அதாவது அவங்க நினைச்சிட்டாங்க, அது பழைய ஏற்பாடு காலகட்டத்தில் நாம் கர்த்தருடைய ஜனங்கள், அதுல மாற்றம் கிடையாது, உண்மைதான். கர்த்தருடைய ஜனங்களா அவங்க இருக்கிறாங்க.
மேசியா அந்த ஜனங்கள் மூலமா வந்ததுனால தான் ஹிஸ்டரி இருக்கு. ஆனா கர்த்தர் அவங்கள்ட்ட மட்டும் தான் செயல்பட்டாரான்னு கேட்டா கிடையாது. உலகத்துல இருக்கிற எல்லா நாகரீகங்களும் பண்டைய நாகரீகங்கள்ல கர்த்தருடைய செயல்பாடு இருந்துச்சு. அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. நெறைய எவிடன்ஸ் பைபிள்லயே இருக்கு. கர்த்தர் எப்படி எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டாரோ, அதே போல பெலிஸ்தர்களை மீட்டிருக்கிறாரு. அப்படியே ஒரு லிஸ்டே வருது. யார் யாரு எங்கெங்க எந்த தேசத்திலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறாரு அப்படின்ற லிஸ்ட்லாம் வருது. அப்ப கர்த்தர் எல்லார் மேலயும் அன்பு உள்ளவர் தான் இருக்கிறார். ஒரு ஜனங்கள மட்டும் நேசித்து மத்தவங்க எல்லாரையும் எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவர் கிடையாது. அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ட புரிஞ்சுக்கணும். ஆனா நமக்கு பைபிள்ல அப்படி எழுதுனா என்ன ஆயிருது? இதுவே பாருங்க ஒரு ஒரு இனத்த பற்றி தான ஒரு சில அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, ஏசாவ பத்தி வராது. யாக்கோப பத்தி தான் வரும். யோசேப்பு பத்தி தான் வரும். மீதி 12 பேரோட கேரக்டர் பத்தி சும்மா ஒரு சின்னது தான் வரும். அப்படி சும்மா ஒரு ஹிண்டா வந்தே இவ்வளவு பெருசாகி போச்சு. இவ்வளவு ஒரு ஹிண்டா குடுத்தே இவ்வளவு பெருசாகி போச்சுன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா சரித்திரத்தையும் எழுதுனா எவ்வளவு பெரிய புக் தயாரிக்கிறது. அத நம்ம இதுவே படிக்க மாட்றோம். இதே தூக்கிட்டே வர மாட்றோம். இங்க ஒரு பைபிள், வீட்ல ஒரு பைபிள், சர்ச்ல ஒரு பைபிள வச்சுட்டு ஜாலியா போயிட்டு கரெக்ட் வச்சுக்கோங்க. 4, 5 பைபிள் கூட வச்சுக்கோங்க. தப்பே இல்ல. ரூமுக்கு ஒரு பைபிள் கூட வச்சுக்கோங்க. புது பைபிள்ல படிக்கிறதுக்கு அதெல்லாம் தப்பே கிடையாது. அப்ப இதுவே நம்ம எடுத்துட்டு போறது கிடையாது. எடுத்துட்டு போறதுக்கு சோம்பேறித்தனம் படுறோம் அப்படின்னா, அப்ப எப்படி எல்லா சரித்திரத்தையும் எப்படி நம்ம எழுதி வைக்க முடியும்? அதனால அது ஒரு இது எப்பவுமே இருக்கணும். கர்த்தர் ஏதோ ஒரு ஜனங்கள மட்டும் தான் தேர்ந்தெடுக்கிறாரு. இது வந்து ந இது இது அப்படியே இந்த குணம் எங்க தெரியுமா வந்துருச்சு? கிறிஸ்தவங்களுக்கு வந்துருச்சு. ஏதோ நாம மட்டும் தான் ஸ்பெஷலு. மத்தவன்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதாவது ரட்சிக்கப்படாதவங்க, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவங்கள கர்த்தர் விரும்புறதே கிடையாது. என்னைய மட்டும் தான் கர்த்தர் விரும்புறாருன்ற ஒரு எண்ணமும் நமக்கு வந்துருச்சு. அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் எல்லார் மேலயும் விருப்பம் உள்ளவரா இருக்கிறாரு. நம்மள எப்படி நேசிக்கிறாரோ, அதே போல அவங்களையும் நேசிக்கிறாரு. அவங்களும் ரட்சிக்கப்படணும்ன்றது கர்த்தர் விருப்பமா இருக்கு. அதனால தான் சுவிசேஷத்த நம்ம அறிவிக்கிறோம். யூதர்களுக்கு என்னன்னா, நாம தேவன் ராஜ்யத்தில பிரவேசிக்கும் ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கு. மத்த ஜனங்க எதுக்கு இருக்காங்கன்னா, பரலோகத்துல விறகு கட்டை இல்ல. அதுக்காக வச்சிருக்கிறான். கர்த்தர் உருவாக்குனது எதுக்குன்னா, அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. கர்த்தர் அப்படி உருவாக்கல. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, பரலோகத்துல எரியறதுக்கு விறகு கட்டை இல்ல. இவங்கலாம் விறகு கட்டையா பயன்படுத்துறதுக்கு மற்ற புறவின ஜனங்கள கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார்ன்றது யூதர்களுடைய எண்ணமா இருக்கு. அது அப்படி கிடையவே கிடையாது. அப்படி கர்த்தர் விரும்புறதே கிடையாது. இங்க இந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. கர்த்தர் நம்மளை கோபாக்கினைக்கென்று நியமிக்கலையாம் மனிதர்கள. இது எங்க எழுதுறாரு? தெசலோனிக்கேயர் யூதர்களா இவங்கலாம்? இவங்கலாம் சோ கால்ட் யூதர்களால யாரு இவங்கலாம் புறவினத்தார் தான். உள்ளத்திலே யூதனானவன் தான் யூதன். இருதயத்திலே செய்யப்படுகிறது தான் விருத்த சேதனம். அந்த இதுல எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். இவங்கள்ட்ட என்ன சொல்றாரு பாருங்க, தேவன் நம்மைனா இந்த புறவினத்தார பத்தி சொல்றாரு. அப்ப எல்லாருக்குமே இந்த புறவினத்தார பத்தி நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல். அப்ப ரட்சிக்கப்பட்டோம். இதுல ரொம்ப நம்ம ஏதோ பண்ணிக்கிட்டே இருந்தாதான், இல்லன்னா கொஞ்சம் மிஸ் ஆயி போச்சுன்னா டக்குன்னு நரகத்துல தூக்கி போட்டுருவாரு. கர்த்தர் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிற மாரி நம்ம சின்னத்துல பிரசங்கிச்சிடக்கூடாது. அப்படி நம்ம ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. அதாவது கர்த்தர் எப்படா இவன் சிக்குவான், கொண்டு போய் நரகத்துல தள்ளலாம் அப்படின்ற மாரி அவருக்கு யோசிக்கிறது கிடையாது. அப்படி அவரு விரும்புறதும் கிடையாது. எப்படிப்பட்டாவது எப்பாடுபட்டாவது அவனை காப்பாத்தணும்னு தான் கர்த்தர் விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். இவனை ஏதாவது ஒண்ணு செய்யட்டும், தூக்கின்னு போய் நரகத்துல போட்டுறேன் அப்படின்னு காத்திருக்கிறவர் கிடையாது. எவ்வளவு போராடி தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை காப்பாற்றி பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க விருப்பம் உடையவரா இருக்கிறார். அதான் இங்க நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் அப்பாயின்ட் பண்ணலையாம். நம்ம அதுக்குன்னு அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர்கள் கிடையாது. பூமியில இருக்கிற நாம எல்லாருமே கோபாக்கினைக்கு அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர்கள் கிடையாது. அப்படின்றத வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்ப நீங்க இந்த வெளிப்படுத்தல்ல 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, முழு அதிகாரமுமே கர்த்தருடைய அந்த கடைசி நியாயத்தீர்ப்பை குறித்து வருது. அந்த 11ஆம் வசனம்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு வருது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு அப்புறம் அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் பரமேறி சென்றதுக்கு அப்புறம் 50வது நாள் அந்த பஸ்கா பண்டிகையின் 50வது நாள் பெந்தெகோஸ்தே பண்டிகை. அந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை அன்னைக்கு தான் சபையின் துவக்க நாளாக இருக்குது. அதுக்கப்புறம் 7 திருச்சபையின் காலங்கள் இருக்கு. நாம வாழ்றது திருச்சபையின் காலம். இந்த திருச்சபையின் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராப்சர் எடுத்துக்கொள்ளப்படுதல், ரகசிய வருகைன்றது இருக்கு. அதை நம்ம நம்புறோம்.
கர்த்தர் வருவார்ன்ற நம்புறோம். திருச்சபையினுடைய அஸ்திவாரம் அதான். இந்த ரகசிய வருகை தான். சபைக்கு எதுக்கு நம்ம அங்கத்தினரா இருக்கிறோம்? சபையில எதுக்கு நம்ம இருக்கிறோம்னா, அந்த சபைய தான் கர்த்தர் எடுத்துக்கொள்றாரு. அதனால தான் நம்ம சபையாய் கூடி வர்றோம். அந்த கூடி வருதல் இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள் நாம இருக்கிறோம். அங்கத்தினரா இருக்கிறது மாத்திரமல்ல, அவயங்களாய் நாம இருக்கிறோம். தலையாகிய கிறிஸ்துவின் செயல்பாடுகளாய் நாம இருக்கிறோம். மணவாளனுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற மணவாட்டிகளைப் போல நாம ஆயத்தமாக்கப்பட்டு, இப்ப கர்த்தரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட போறோம். நாம தான். எனக்கு அந்த உறுதி இருக்கு. நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போவோன்ற, ரகசிய வருகையிலே போயிருவோன்ற உறுதி இருக்கு. இதுக்கப்புறம் கிறிஸ்தவங்க இருப்பாங்களான்னு கேட்டா இருப்பாங்க. அவங்கலாம் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள். இந்த இத பத்தி தான் எனக்கு ஒரு கன்சர்ன் இல்லாத ஒரு கிறிஸ்தவர்கள். சிலர் வந்து வாண்டடாவே இருப்பாங்கன்னு கூட ஒரு வேத வல்லுனர் சொன்னார். அதுல அதுக்கேற்ற ஒரு பலன் கிடைச்சிரும். இப்ப எப்படி மரிக்க போறோம்னு தெரிஞ்சே அ சில இதெல்லாம் போறாங்கல்ல. சில போனா கண்டிப்பா திருப்பி வர முடியாதுன்னே தெரியும். அப்படி தெரிஞ்சே சுவிசேஷம் அறிவிக்க போறாங்கல்ல சில நாடுகளுக்கு, சில இனங்களுக்கு. அது மாரி ஆண்டவரே இந்த இந்த உபத்திரவ காலத்துல இருந்து ஜனங்களை நான் நல்வழிப்படுத்துறேன் அப்படின்றதுக்கே சிலர் இருப்பாங்க. கைவிடப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்களுக்காக, அவர்களுக்கு ஊழியம் செய்பவர்களுக்காகவே சில பேர் இருப்பாங்களாம். அப்ப இப்படிலாம் இருக்கு. இதுல இந்த 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஒரு யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்துக்கு அப்புறம் 1000 வருட அரசாட்சி நடக்குது. இந்த 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் தான் இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நடக்குது. சிலர் கேட்பாங்க 1000 வருட அரசாட்சியில யார் ஆளுகை செய்வான்ட்டு. போய் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்த வாசிச்சிருங்க அப்படின்ட்டு நான் சொல்லிடுறது. யார் அங்க ஆளுகை செய்வா? யார் அங்க இருப்பா? யார் ஆளுகை செய்வான்ற லிஸ்டே தெளிவா வந்துருச்சு. அப்ப யாரு என்ன எங்க என்ன நடக்கும்னுச்சு. இதுக்கப்புறம் அந்த 1ஆம் உயிர்த்தெழுதல், 2ஆம் உயிர்த்தெழுதல பத்தி ரொம்ப தெளிவா ஒரு குழந்தைக்கு கூட புரியிற மாரி தான் வெளிப்படுத்தல் இருக்கு. வெளிப்படுத்தல் புஸ்தகம் நமக்கு இருக்கு. அதனால அத பத்தி வாசிச்சு நீங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அப்ப அந்த நியாய தீர்ப்புன்றது ரொம்ப இந்த உலகத்திற்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். கர்த்தர் நம்ம அதுலருந்தே மீட்டு இருக்கிறாராம். இந்த ரட்சிப்புல என்னென்ன இருக்கு? நம்பிக்கை, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, அப்புறம் என்னென்ன இருக்கு? சமாதானம், கிருபை இவைகள்லாம் இருக்கிறது போல, இந்த நியாய தீர்ப்பிலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டது இந்த ரட்சிப்புல இருக்கு. அப்ப நம்ம இவைகளிலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அதே 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 1:5 இது ரொம்ப முக்கியமான வசனம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க, அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் எனப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியா இருக்குது. அதாவது இங்க இது வந்து ஒரு பிளெண்டா போற மாதிரி இருக்கு. ஆனா இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு தேவ ராஜ்யத்து நிமித்தம் பாடம் அனுபவிக்கிறோம். 2வது நம்முடைய பாவங்கள் நிமித்தம் பாடம் அனுபவிக்கிறோம். இந்த 2 பாடு பத்தி இங்க வந்துருச்சு. ஒண்ணு ராஜ்யத்திற்கேற்ற பாடு. ராஜ்யத்திற்கு நாம பாடம் அனுபவிக்கிறோம் அப்படின்னா, அது வந்து நம்மளை கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். தேவன் ராஜ்யத்திற்காக சில நேரத்துல நம்ம பாடம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படிதான் நடக்குது. இந்த உலகம் நம்மளை பகைக்குது. சில இதுல அதுக்கான காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இந்த வசனத்தை நீங்க எல்லாம் நல்லா கவனிச்சீங்கன்னா, அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் எண்ணப்படும்படிக்கு பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு, அதாவது இந்த பாட பத்தி மறுபடியும் பேசுறாரு. ஆனா இது வந்து வேற ஒரு கண்ணோட்டம். என்னன்னா, பாவத்தினால வருகின்ற விளைவுகள், இதுவே தேவன் நீதியுள்ள நியாயாதிபதின்றதை வெளிப்படுத்திட்டான். நம்ம ஒரு தவறு செய்யறோம், அதுக்கான பலனை அடையும் பொழுது இதுவே என்ன என்ன காமிச்சிருது? பலன் அடைஞ்சிட்டோம். இப்ப தேவன் நீதியுள்ள நியாயாதிபதின்றது அதுவே காமிச்சிருது. இது வந்து ஒரு விதை. அதான் பாவம்ன்றது ஏன் டேஞ்சர்னா, அது ஒரு விதை போல. ஒரு விதைய போட்டீங்கன்னா முளைச்சிரும் மாரி, இந்த பாவம்ன்றது ரொம்ப டேஞ்சரு. அது நீங்க போட்டீங்கன்னா முளைச்சிரும். அதுக்கான பலனை குடுக்க ஆரம்பிச்சிரும். அதனாலதான் அத செய்யாத, பாவத்த பார்த்தா விலகி ஓடு. அது வந்து ஒரு டேஞ்சரான விஷயம்ன்ட்டு ஏன் கர்த்தர் நமக்கு சொல்றாருன்னா, அது நம்மள அழிச்சிரும். நமக்கு சில இதுல அது வந்து அதுக்கான விளைவுகள் நம்ம சந்திக்க வேண்டிய காரியங்கள் வந்துரும். அதனாலதான் அதிலிருந்து நம்ம தப்பிச்சு போக வேண்டிய அவசியம் இருக்கு. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுதாம். பூமியில இருக்கிற நன்மை செய்கிறவர் இல்லை, ஒருவராகிலும் இல்ல. அதனால தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படும்படி இருக்கு. அப்ப ரோமர் 5ல அடுத்த வசனம் 10ஆம் வசனம் 9ஆம் வசனம் பார்த்தோம். 9ஆம் வசனம் என்ன? ரோமர் 5:9 என்ன சொல்லுது? இப்படி நம்மளுடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு, இந்த கோபாக்கினைக்கு தான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். கோபாக்கினைன்றது ரொம்ப
டேஞ்சரு, ரொம்ப இது. கர்த்தர் அதிலிருந்தே நம்மளை மீட்க அவர் வல்லவரா இருக்கிறாரு. நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில், இப்ப நம்முடைய ஆக்டிவிட்டி என்ன? இது நம்முடைய ஆக்டிவிட்டிய பத்தி பேசுது. நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கலாமா? அதாவது தேவனுக்கு பகைஞரா இருந்து, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களா இருக்கணும். இப்ப யார வந்து சத்துருக்கள்ன்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு? அப்படின்னா நம்மள நம்ம எல்லாரையும் தான். மனுக்குலத்த பத்தி தான் இங்க பேசுறாரு. வேற யார பத்தி பேசல. நம்மள பத்தி தான் பேசுறாரு. ஏன்னா நம்ம ஆக்டிவிட்டி அப்படி இருக்கு. தேவனுக்கு ஏற்றபடி நம்ம பேசுறது கிடையாது. தேவனுக்கு ஏற்றபடி நம்ம சிந்திக்கிறது கிடையாது. தேவனுக்கு விரோதமா தான் செஞ்சுகிட்டு இருக்கிறோம். தேவனை பகைக்கிறோம். அப்படிதான் நம்ம இது இருக்கு. அப்ப நாம் சத்துருக்களா இருக்கையில், அவருடைய குமாரனின் மரணத்தினாலே இப்ப நம்முடைய ஆக்டிவிட்டி ஒண்ணு இருக்கு. அதுக்கு அவர் ஒரு விஷயத்த செஞ்சுடுறாரு. நாம சத்துருக்களா இருக்கிறதுனால அவர் மரணம் அடைஞ்சுட்டாராம். யார் ஆக்சுவலா அங்க ஆயிருக்கணும்? நாம தான் அங்க இதுக்கான நியாயமான தீர்ப்பு நம்ம மேல தான் வந்திருக்கணும். இந்த கோபாக்கினை நம்ம மேல தான் வந்திருக்கணும். இந்த நியாய தீர்ப்பு நம்ம மேல தான் வந்திருக்கணும். ஆனா அவர் மேல அவர் என்ன பண்ணாரு? ஏத்துக்கிட்டாரு. கோபாக்கினைக்கு வாசிங்க அத. நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகும். அப்ப அதிக நிச்சயம் எது? நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம். இப்ப ஜீவனை பெற்றுக்கொள்வது உறுதி, நிச்சயம். அப்ப இந்த மீட் பண்றது சாதாரணமானது கிடையாது. இந்த ரட்சிப்புல இருக்கிற இந்த டெலிவரன்ஸ்ன்றது நம்மள அதுவே செய்ய வச்சிருச்சு. அதுவே நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்குதுன்னா, மற்ற எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மளை மீட்பார், விடுவிப்பார், நம்மளை பாதுகாப்பார், நம்மளை பராமரிப்பார்ன்றத ஒரு நாளும் நாம் மறந்துடவே கூடாது. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் சொல்லுது, அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவனுடைய காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசிரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்புரவாக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. அவரு ஒப்புரவாக்கப்பட வேண்டியதாய் இருந்துதான். அப்ப ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். 18ஆம் வசனம் அப்படியே நமக்கு போதிக்குது. அவர் சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருந்து நம்மை முற்றுமுடிய நம்மை விடுவித்து நம்மளை பாதுகாத்து நம்மளை மீட்கிறவராய் இருக்கிறார். 6வது காரியம், முதலாவது சமாதானம், 2வது கிருபை, 3வது நம்பிக்கை, 4வது அன்பு, அந்த தெய்வீக அன்பு, 5வது விடுதலை, 6வது மகிழ்ச்சி. ஒரு மிகப்பெரிய ஒரு மன மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி, எதற்காக கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, நம்ம அந்த ஒப்புரவாக்கப்பட்டதுனால நமக்கு அந்த ஒரு மகா பெரிய மன மகிழ்ச்சி கிடைச்சிருக்கு. ரட்சிப்புல தேவனோடு சமாதானம். அதனாலதான் 11ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? அதுவும் அல்லாமல் அப்படின்னு ஆரம்பிக்குது. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒப்புரவாக்குதல் நமக்கு கிடைச்சிருச்சு. இது ஒரு பெரிய ஒரு மன மகிழ்ச்சியை உண்டாக்குது. இது எங்க மன மகிழ்ச்சின்ற வார்த்தையே காணா, ஆனா மன மகிழ்ச்சின்றீங்க அப்படின்னு யோசிக்க கூடாது. அதாவது எப்போ மனிதனுக்கு ஒரு பெரிய கலக்கம், பெரிய பயம் எப்ப வந்துச்சு அப்படின்னா, எப்ப தேவனிடத்திலிருந்து பிரிஞ்சானோ அப்பதான் ஒரு பெரிய ஒரு கலக்கம், ஒரு பயம் வந்துருச்சு. பாவம் அதை கொடுத்துருச்சு. தேவனுக்கு ஒரு பகையை உண்டாக்கிடுச்சு. இப்ப தேவனை பார்க்கறதுக்கு பயந்துகிட்டு ஒளிஞ்சுக்கிட்டான் போயிட்டு. அத்தி இலைகளை தச்சுக்கிட்டு அதுல தனக்கு ஒரு ஆடைகளை உண்டு பண்ணிக்கிட்டு எப்படியாவது, ஏன்னா ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு பெரிய ஒரு கலக்கம் வந்துருச்சு. எப்ப நம்ம ஒப்புரவாக்கப்பட்டோமோ அப்ப பிரிவினை உண்டாகும் போது பயம் வந்த மாதிரி ஒப்புரவாக்கப்பட்டது பின்பு நமக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய மன மகிழ்ச்சி. கிறிஸ்தவத்தின் ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா நம்முடைய மன மகிழ்ச்சி. நெகேமியால பாக்குறோம்ல, நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். அதான் நமக்கு பலனா இருக்கு. நிறைய சங்கீதங்கள்ல சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், 59, 16, 92, 4, 97, 11 இப்படி நிறைய வசனங்கள் இருக்கு. மன மகிழ்ச்சி 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 எத்தனை முறை பாருங்க, வேத வசனம் முழுக்க பாருங்க மன மகிழ்ச்சின்ட்டு அந்த மகிழ்ச்சியை குறித்து சொல்லுது. கிறிஸ்தவமே அந்த மகிழ்ச்சியை மார்க்கம்.
எதன் அடிப்படையில மகிழ்ச்சி? சூழ்நிலைகள் நிமித்தமாக அல்ல. அது சில இதுல மோசமா தான் இருக்கும். ஆனா, அதன் மத்தியில நாம் பெற்றுக்கொள்ள போற நன்மைய நெனச்சு நமக்கு மகிழ்ச்சி. அதன் மத்தியில நாம பாதை சிலதுல கடினமாக இருக்கலாம். ஆனா, டெஸ்டினேஷன் நம்முடைய அந்த ஒரு இலக்க அடையும் பொழுது, நம்முடைய காரியம் எவ்வளவு இதா இருக்கு. இந்த பூமியில நமக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்கு. அத நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அத நினைத்து மனமகிழ்ச்சியா இருக்கணும். விசுவாசத்தோடு கூட நம்ம ஜெபிக்கிறோம். யோசிச்சு பாருங்க. அன்னாளோட ஜெபம் ரொம்ப சூப்பரான ஜெபம். ஜெபம் பண்றாங்க. அழுது புலம்பி ஜெபம் பண்றாங்க. ஆனா, அதுக்கப்புறம் துக்கமுகமா இல்ல. ஏன்? ஏன் டக்குன்னு வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் சாமுவேல்ன்ற குழந்தைய மடியில போட்டாரா? டக்குன்னு க அந்த இதுல பழைய சினிமாலலாம் வரும்ல, டங்ன்னு ஒரு சத்தம் வரும். ஒரு வெளிச்சம் வரும். பார்த்தா டக்குன்னு ஒரு கையில ஏதாவது ஒண்ணு இருக்கும். அதே போல ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சாங்க? எதுவுமே இல்ல. ஜெபம் பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனா கர்த்தருடைய வார்த்தை கூட அங்க எதுவும் வெளிய வர்ற மாரி தெரியல. அவங்க ஜெபம் பண்ணாங்க. வெளிய உட்கார்ந்திருந்த பாஸ்டர் என்ன சொல்ட்டாரு, "ஏம்மா குடிச்சிட்டு வந்து இப்படி அலப்பற பண்றன்ற" மாரி அவரு சொல்றாரு. அப்படிதானே சொல்றாரு. இந்த இந்த பொண்ணு ஏதோ தண்ணிய போட்டு வந்து தகராறு பண்ணுது. இவ்ளோ இது பண்ணிருது. அந்த அளவுக்கு இந்த அம்மா ஜெபம் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, அ கர்த்தருடைய வார்த்தை கூட அந்த இடத்துல வெளிய வந்த மாரி நமக்கு தெரியல. ஆனா, அவங்களுக்குள்ள கர்த்தர் பேசியிருப்பாரு. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய விசுவாசம் என்ன? பெற்றுக்கொண்டதைப் போல அவங்க மனமகிழ்ச்சியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் துக்கமுகமா இல்ல. அதே போல தான் நம்மளுடைய மனமகிழ்ச்சின்றது சூழ்நிலைகள் அடிப்படையில நான் கண்ண திறந்து பார்ப்பேன். என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கணுன்ற அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேனா? கண்டிப்பா சந்தோஷமா இருக்க முடியாது. நான் ஜெபம் பண்ணி கண்ண திறந்து பார்ப்பேன். கண்ண திறந்து பார்த்தோனே எனக்கு கிடைச்சிரும். சில நேரத்துல அதெல்லாம் கிடைக்குது. நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். அப்படி கர்த்தர் செயல்பட மாட்டாருன்னே கிடையாது. சில இதுல நடக்கும். சில ரொம்ப இம்பார்ட்டன்டான நேரங்கள்ல, ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல நம்ம ஜெபிச்சு நம்ம முடிக்கிறதுக்குள்ளாவே அதுக்கான பலன் நாம பெற்றுக்கொள்வோம். அதுக்கான ரிசல்ட்டே நம்ம கண்ணால பார்த்துருவோம். ஆனா நம்ம ஜெபத்திலே என்னன்னா, நம்ம ரிசல்ட்டை பெற்றுக்கொண்டது மாரி தான் ஜெபிக்கணுமா. பலனை பெற்றுக்கொண்டது எப்படி பலனை பெற்றுக்கொண்டா எப்படி நம்முடைய மனம் மகிழுமோ, அதன் அடிப்படையில தான் நம்ம ஜெபிக்கணும். அப்ப இந்த ஒரு மன மகிழ்ச்சியை எது தருது? ரட்சிப்பு தருது. ஏன் தருது? எதற்காக நம்ம பெற்றுக்கொள்றோம்? அப்படின்னா, அதற்கான விலைக்கிரயம் நமக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. அதனால நம்ம பெற்றுக்கொள்றோம். அதனால தான் நமக்கு மன மகிழ்ச்சி உண்டாகுது. அப்ப ஆ 6 காரியங்கள். 1 சமாதானம், 2வது கிருபை, 3வது நம்பிக்கை, 4வது தெய்வீக அன்பு, 5வது பெரிய விடுதலை, 6வது மிகப்பெரிய மனமகிழ்ச்சி. இந்த ரட்சிப்பிற்குள்ளாக இந்த 6 காரியங்கள் இருக்கு. இன்னும் இருக்கான்னு கேட்டா இன்னும் நெறைய இருக்கு. அதெல்லாம் போனா இந்த ஒரே காரியத்த பார்த்துட்டு இருக்க மாரி இருக்கும். ஆனா ரட்சிப்பை குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்ரஸ்ஸா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டெவலப் ஆகிட்டு போலாம். கர்த்தர் தாமே நம்மள ஆசீர்வதிப்பாராக. நம்ம அனைவரும் எழும்பி நிற்கலாம்.